ஹாய், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நான் 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். எப்போவுமே ஒரு 6:00 5:00 இல்லை பிரம்ம முகூர்த்தம் அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லலாம் நம்ம எழுந்திரிச்சிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கலாம் சொல்லியிருந்தாங்க. நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வலி வந்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து இந்தமாரி ஹெல்த்தாக இருக்கணும் அப்படின்னு தோணும். பட் கொஞ்சம் கொஞ்ச நாளாக நான் ஹெல்த்திக்காக என்ன வேணுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரொம்ப பேக் பெயின் ஆரம்பிச்சிட்ருக்கு. 1 வீக்காக எனக்கு பேக் பெயின் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. என்னை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குது ஃபேஸ் எல்லாம். ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு நோவில். அதனால நான் இன்றைக்கி எப்படியாச்சும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். காலையில் வந்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஏதோ ஒர்க் அவுட் பண்ண முடியல. 1 வீக்காக ஒர்க் அவுட்டே இல்லை, என்னால் முடியல. ஸோ ஆஸ்பத்திரிக்காக பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 9:00 ஆகிடுச்சி. சாப்பிட்டு கிளம்பியிருந்தோம். நானும் மாமாவை தான் போயிருந்தோம். வண்டியில் போகிறதுக்கும் கொஞ்சம் பெயினாக தான் இருந்தது. போயிட்டு வந்துட்டோம். போனேன், அங்கே வந்து செக் பண்ணாங்க. அங்கே வந்து கொஞ்சம் ஸ்பைன் ப்ராப்ளம் வரதுக்கும் ஒரு இது இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் கொடுங்க அப்படின்னாங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், டாக்டர்கிட்ட கேட்டேன். இதுமாரி கொடுத்துருந்தேன், செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஹெல்த்துக்காக அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இருந்தாலும் 5 டேஸ்க்கு மட்டும் ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸ்கேனெல்லாம் எதுவும் எக்ஸ்ரேலாம் எதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட சொன்னேன், வலிக்குதுன்னு. அதுவும் வேணாம், அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். என் பர்த்டேக்காக நான் வந்து வாட்ச் வாங்கியிருந்தேன், கொரியான் வாட்ச். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அதை வந்து அன்பாக்சிங் பண்ணி கையில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் வாங்கிட்டு வந்து வரும்போதே கால்சியம்லாம் வேணும் அப்படி சொல்லியிருந்தோம். கால்சியம் எல்லாம் நம்மளுக்காக பேக் பெயின் இந்தமாரிலாம் இருக்கும்போது கால்சியம் நல்லா சாப்பிட்ணும். அதனால் வந்து கடல் மீன் வாங்கிட்டு வந்தோம் வரும்போதே. அது மாமாவோ நானும் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.